அன்பினர்களே, நாடு ஒரு பொருளாதார நெருக்கடிக்குள் சிக்கி இருக்கின்றது. விலைவாசியும் அதிகம், டொலர் ஏற்றம், இப்படியாக தொடர்ச்சியான ஒரு 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 பொருளாதார நெருக்கடிக்குள், ஒரு பொருளாதார வீழ்ச்சிக்குள் நாடு தொடர்ச்சியாக போய்கொண்டிருப்பது உலகம் அறிந்த உண்மைதான். இதை நாம் 4 மாதங்களுக்கு முன்பாகவே 2 வீடியோ தந்திருக்கின்றோம். நாடு மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சிக்குள் ஏப்ரல் மாதம் முதல் முடங்கும் என்று. அந்த வகையில் இப்பொழுது ரணில் அவர் வாய் திறந்திருக்கின்றார். ரணில் இப்பொழுது 3 விடயங்களை கையாளப் போகின்றார். பொருளாதாரத்தின் முழுமையான வீழ்ச்சியை மிகவும் அருகில் நாடு கண்டுகொண்டிருக்கின்றது. அடுத்தது, அரசாங்கத்திற்கு எதிரான பாரிய மக்கள் போராட்டம் ஒன்றுக்கு ரணில் தலைமை தாங்கி வருகின்றார். ரணிலில் மீள் அரசியல் பிரவேசம், எதிர்க்கட்சிகளிடத்தில் உற்சாக வரவேற்பு என்று 3 விடயங்களை அவர் ஒரே நாளில் ஒரே மேடையில் கையாளுவதற்கான ஒரு நகர்வுகளை செய்து வருகின்றார். இதில் முக்கியமான சூத்திரதாரியாக அல்லது ஒரு பொறுப்புதாரியாக கம்மன் பில இருந்து வருகின்றார். அவர்தான் இதற்கான ஒரு கோஆர்டினேட்டராக மொட்டு கட்சிக்குள் இருக்கின்ற அத்தனை மஹிந்த விசுவாசிகளை ரணில் மூலமாக இந்த ஆட்சிக்கு ஒரு குடைச்சொல் கொடுக்கலாமா, மக்கள் படையை உருவாக்கலாமா என்று பார்க்கின்றார்கள். அது நான் நினைக்கவில்லை. மக்கள் இவர்கள் பக்கம் வருவது அரிதென்ப. ஒரு 100 பேர் சாராயத்துக்கும் சோத்துக்கும் வரலாம். ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழுவின் சிறப்பு கூட்டத்தில் உரையாற்றிய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தற்போதைய அரசியல் மற்றும் பொருளாதார போக்குகள் குறித்து ஒரு ஆக்கப்பூர்வமான விமர்சன பூர்வமான கருத்துக்களை முன்வைத்துள்ளார். கொழும்பு மல் வீதியில் புலவஸ் வீதியில் அமைந்துள்ள அவரது உத்தியோகபூர்வ அரசியல் அலுவலக வளாகத்தில் இந்த கலந்துரையாடலை அவர் செய்திருக்கின்றார். தற்போதைய அரசை கொள்கை காரணமாக நாட்டின் நிதி ஸ்திரத்தன்மை கடுமையான ஆபத்துக்குள்ளாய் இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டி இருக்கின்றார். தற்போதைய ஆட்சி பொறிமுறையின் பலவீனங்கள் காரணமாக எதிர்வரும் காலங்களில் பொருளாதாரத்தின் முழுமையான வீழ்ச்சியை தடுக்க முடியாமல் போகும் என்றும் அதன் கடுமையான விளைவுகளை பொதுமக்களே அனுபவிக்க நேரிடும் என்றும் முன்னாள் ஜனாதிபதி ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார். பொருளாதார துறையில் மிகவும் ஸ்திர தன்மைக்கு மேலதிகமாக நாட்டின் சமூக மற்றும் கலாச்சார அடித்தளத்தில் ஏற்பட்டுள்ள தாக்கங்கள் குறித்தும் அரசியல் அதிகார சபையின் கவனத்தை ஈர்த்த ரணில் விக்ரமசிங்க தற்போதைய நிர்வாகம் உள்நாட்டு அடையாளத்தின் 2 முக்கிய தூண்களை இலக்கு வைத்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கின்றார். நாட்டின் வரலாற்று மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாக்கும் மகா சங்கத்தினரின் தேசத்தின் இறையாண்மைக்காக அர்ப்பணிப்புடன் செயல்பட்ட ரணபெரு மாவீரர் சமூகத்தினரையும் ஒடுக்கி அவர்களின் சமூக விழுமியங்களையும் அதிகாரத்தையும் படிப்படியாக குறைப்பதற்கான நுட்பமான வேலை திட்டம் ஒன்று தற்போதைய அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் சொல்லுகின்ற இராணுவக்காரங்களை போலீஸ்காரங்களை ஒரு ஏத்தி இதுக்குள்ள இழுக்கிறார். தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு எதிரான பாரிய மக்கள் போராட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்து தலைமை தாங்க முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தயாராகி வருவதாகவும் அவரது உள்கட்சிக்குள் இருந்த செய்திகள் தெரிவிக்கின்றது. விலைவாசி உயர்வு, பணவீக்கம் மற்றும் விவசாயிகள் பிரச்சனை போன்ற முக்கியமான பிரச்சனைகளை முன்வைத்து குறித்த போராட்டம் நடைபெற உள்ளது. அதற்கான திட்டங்களை அவர்கள் தீட்டி வருகின்றார்கள் என்று ஒரு உளவு தகவல் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. கொழும்பின் முக்கிய கேந்திர இடம் ஒன்றில் பாரிய ஆர்ப்பாட்ட பேரணி அல்லது பொதுக்கூட்டம் வடிவத்தில் அரசாங்கத்துக்கு எதிரான முதலாவது பாரிய எதிர்ப்பு போராட்டத்தை மேற்கொள்வதற்கு ரணில் விக்ரமசிங்கவுக்கு நெருக்கமானவர்கள் உத்தேசித்துள்ளனர். ராஜபக்ச தரப்பு சட்ட சிக்கலில் சிக்கி பலமான முறையில் அரசியல் செயற்பாடுகளை முன்னெடுக்க முடியாத நிலைக்கு தள்ளப்படும் வரை ரணில் தன் அரசியல் மீள் வருகையை ஒத்திவைத்திருந்ததாகவும் அவருக்கு நெருக்கமான அவங்க சொல்றாங்க. தற்போதைய காலகட்டத்தில் ராஜபக்ச தரப்பு சிக்கல்களை எதிர்கொள்ள தொடங்கி இருக்கும் சூழலில் தனது அரசியல் மீள் வருகைக்கு பொருத்தமான காலகட்டமாக தற்போதைய சூழலில் ரணில் விக்ரமசிங்க கருத முற்படுகிறார் என்றும் சொல்லப்படுகின்றது. அதன் பிரகாரம் எதிர்வரும் ஜூலை மாத இறுதிக்குள் ரணிலின் மீள் அரசியல் பிரவேசம் மற்றும் அரசாங்கத்துக்கு எதிரான செயற்பாடுகளின் தொடக்கம் என்பன நிகழக்கூடும் எனவும் ஒரு தகவல் தெரிவிக்கின்றது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் மீள் வருகையானது எதிர்கட்சிகளுக்கு பாரிய பலமாக அமையும் என்று முன்னாள் அமைச்சர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார்.
ரணில் விக்ரமசிங்கவின் மீள் அரசியல் பிரவேசம் குறித்து ஊடகவியலாளர்கள் முன்வைத்த கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கும் போதே பிபிதுரு ஹெல உரிமைய தலைவரும் முன்னாள் அமைச்சருமான உதய கம்மன் பில மேற்கண்ட கருத்தை தெரிவித்திருக்கின்றார். கடந்த காலங்களில் பொது வழியில் பகிரங்கமாக அரசியல் செயற்பாடுகளில் ஈடுபாடு காட்டாத போதும் ரணில் விக்ரமசிங்க அரசியல் களத்தை விட்டு முற்றாக ஒதுங்கி இருக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். நாங்கள் பல்வேறு தடவைகள் நேரிலும் தொலைபேசி வழியாகவும் அரசியல் செயல்பாடுகள் குறித்து கலந்துரையாடியுள்ளோம் என்றும் அடிக்கடி சந்தித்துக் கொண்டுள்ளோம் என்றும், அந்த வகையில் அவர் ஆர்ப்பாட்டமின்றி அரசியல் செயற்பாடுகளை மேற்கொண்டிருந்தார் என்றும், தற்போது மீண்டும் பொதுவெளி அரசியல் செயற்பாடுகளுக்கு திரும்பி வர உத்தேசித்துள்ளார் என்றும், அது உண்மையில் எதிர்க்கட்சிகளை பொறுத்தவரை பெரும் பலமாக அமையும் என்றும் பாலமாக அமையும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். உண்மையில் அதுவல்ல விடயம். மீண்டும் நாடு ஒரு பொருளாதார சிக்கலுக்குள் நுழையுமானால் அல்லது ஒரு பொருளாதார நெருக்கடிக்குள் நாடு சிக்குமானால் ரணில் பாரம் எடுக்க தயாராக இருக்கின்றார். இது வருவதற்கான எந்த வாய்ப்புமே ரணிலுக்கு ஆசையும் இன்னும் விட்டு போகல. ஆனால் ரணிலை தள்ளி கொண்டு வராங்க அந்த மஹிந்த அண்ட் பிரைவேட் லிமிடெட் குரூப். இதுதான் உண்மையான சரித்திரம். அவருக்கு ஆசை இருக்குது, ஆசை விட்டு போகல, அவருக்குள்ளே கொடுக்குறாங்க. அவர் தனியாக நின்று எதையும் சாதிக்க போறல. சஜித் அணிய இதுக்குள் இழுக்கின்றார், சஜித் அணி அதுக்குள் நுழைவதாக இல்லை. அதுதான் இந்த பின்வாங்கலுக்கான முழு காரணம். சஜித் இவரை 2 முறை நம்பி தோல்வி கண்ட அந்த அச்சத்தில் ரணிலுடன் இணைந்து செயல்படுவதில் சஜித் மிகப்பெரிய சந்தேகத்தையும் பின்னடைவையும் சந்திக்கின்றார். அதனால் அவருக்கு எந்த விருப்பமும் இல்லை. ரணில் சரியாக நின்றா ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னு கோட்டை ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னுக்கு 10 பேரோட நின்று விட்டு போறாங்க, கேவலமாகறாங்க. இன்னும் கேவலமாகும். எந்த மக்கள் ஆர்ப்பாட்டமும் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக ஈடுபடாது என்பதை நாமல் மீண்டும் அடித்து சொல்வோம். எந்த ஒரு சக்தியும் இந்த அரசாங்கத்தை இப்போதைக்கு வீழ்த்துவதாக இல்லை. அது இந்தியா கை கொடுக்க இருக்கின்றது. இந்தியா தேவையான நிதிகளை ஒதுக்கீடு செய்து கொடுக்கும். அதனால் ரணிலின் ஆசையும் ரணிலுக்கு கூட இருக்கிறவர்கள் ஆசையும் அல்லது மஹிந்தா அண்ட் கம்பெனி பிரைவேட் லிமிடெடின் காரங்களும் அந்த ஆசைகள் நிறைவேறாத மண் ஆசையாகவும் கடலோரம் சிறுவர்கள்டைய மண் குமியலாகவும் போகின்றது என்பதை உறுதியாக சொல்லி மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம் நேயர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.